என் பிசினஸ் வந்து சீக்கிரமா க்ரோ பண்ணணும். என் டீம் சைஸ் எவ்வளவு இருக்கணும்? சைஸ் அதை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தா டே 25 250 days பிசினஸ் பாத்வே. டீம் சைஸ் மட்டும் இல்லாம நீங்க ஒரு பிசினஸ் பெருசா க்ரோ பண்ணணும்னு நினைச்சிட்டு நிறைய மீட்டிங்ஸ், நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ், நிறைய கான்ட்ராக்ட்ஸ், நிறைய கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்க பிசினஸோட மாஸ் ரொம்ப அதிகமா ஆரம்பிச்சிடும். ஒரு விஷயத்தோட மாஸ் அதிகமாயிருச்சு அப்படின்னாலே அதுல புது விஷயங்களை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க டீம்ல 100 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒரு 25 மெம்பர்ஸ் இருக்காங்கனாலே அந்த 25 பேருக்கு நீங்க ஒரு விஷயத்தை புரிய வச்சு ஒரு இனோவேட்டிவான விஷயங்கள் உள்ள கொண்டு வந்து அதை நீங்க சொல்யூஷன்ஸ் கொண்டு வர வச்சீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். பட் உங்க டீம் சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கும்போது நீங்க நிறைய இனோவேஷன்ஸை கொண்டு வரலாம், நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரலாம், நிறைய விஷயங்கள் மாத்தலாம். அதே மாதிரி தான் உங்களோட கிளைண்ட்ஸ் மீட்டிங்ஸ் எல்லாமே. நீங்க எல்லாத்தையுமே ரொம்ப பெருசா பண்ணணும்னு எதிர்பார்க்க பெரிய விஷயங்கள் நகர்றது ரொம்ப கஷ்டம். நீங்க ரேப்பிடா க்ரோ ஆகணும்னு பாத்தீங்கன்னா நீங்க ஸ்மால்ல ஒரு லெவல் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஹை லெவல், இதுக்கப்புறம் என்னோட பிசினஸ் ஹை லெவல் இல்லை அப்படின்னு ஆரம்பிச்ச அப்புறம் தான் நீங்க உங்களோட கிளைண்ட் பேஸையும் சரி, உங்க பிசினஸ் ஸ்டைல்ஸையும் சரி, உங்க டீமையும் சரி பெருசா கொண்டு போகணும். நான் சொன்னது உங்களுக்கு சரியா புரியல அப்படின்னா கமெண்ட் பிசினஸ் சென்ட் மீ ஹை. நான் ஒரு 1-on-1 மீட்டிங்ல ஃப்ரீயா உங்களுக்கு இது என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறேன். Follow me towards your success.